ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹர்ஷிகா மாம் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா போத்தி சொர்ணமஹால் டிஜிகோல்டு ஆப் தான். அதை நான் சேர்த்துட்ருக்கிறேன் மை ஸ்கீம் தான் பார்க்க போகிறோம். நீங்கள் இப்போ தான் வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கன் டேப் பண்ணிங்கன்னா நான் ரெகுலராக போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்து போத்தீஸில் இப்போ லேட்டஸ்ட்டாக லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ஸ்கீம் லாஸ்ட் மந்த்து தான் லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ஸ்கீம் பேர் பார்த்தீங்கன்னா டிஜிகோல்டு, இது டெய்லி கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு ஸ்கீம். இது பார்த்திங்கன்னா ஆன்லைன் ஸ்கீமிங் தான். இது ஒரு ஆப் மூலிமா தான் நடக்குது. நீங்கள் வந்து ஆப்பை வந்து நீங்கள் ஸ்கீம் ஜாயின் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு ப்ளே ஸ்டோரில் வந்து இந்த போத்தி சொர்ணமஹால் டிஜிகோல்டு ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நான் டவுன்லோட் பண்ணிட்டேன். இது வந்து மினிமம் ஸ்டார்டிங் ₹100 நீங்கள் வந்து சேவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். டெய்லி, வீக்லி, மந்த்லி எப்படி வேணால் சேவ் பண்ணலாம். ஆனால் வந்து இந்த 1 இயர்க்கு வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து அதில் வந்து அமௌண்ட் போட்டுக்கிட்டே வர மாதிரி வரும். அதில் வந்து அவங்க ஒரு மெச்சூரிட்டி டேட்டும் கொடுப்பாங்க, நமக்கு ஒரு பீரியடும் சொல்லுவாங்க. எவ்வளோ டேட் பார்த்திங்கன்னா 300 டேட் வந்து நம்ம வந்து இந்த ஆப்பை வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஆஃப்டர் வந்து 30 டேஸ் வெயிட்டிங் பீரியட். 330 டேஸ்க்கு அப்புறம் வந்து நீங்கள் எந்த ஒரு நகையாக எடுத்துக்கலாம், இல்லைன்னா கோல்டு ஜுவல்லரி, கோல்டு காயின் எது வேணால் எடுத்துக்கலாம். ஆனால் முழுக்க வேஸ்டேஜ் எல்லாமே நம்ம தான் பே பண்ணுற மாதிரி வருது. இது வந்து ஆல்ரெடி நான் லாகின் பண்ணிட்டேன். இப்போ நீங்கள் இந்த ஸ்கீமை ஜாயின் பண்ணணுன்னா இந்த இடத்துல சின்னதாக பப்பி இருக்குது பாருங்கள். இது வந்து நம்மளுடைய சேவிங்க்கு எடுத்துகிட்டு போகும். ஜாயின் நவ் அதை வந்து நம்ம கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ஸ்கீமுக்கு வந்து ஜாயின் பண்ணும். இந்த ஸ்கீமில் வந்து இது மட்டும் இல்லாமல் அவங்கக்கிட்ட இன்னொரு ஸ்கீமும் இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா மந்த்லி கட்டுற சீட்டு. இதில் வந்து 50% வேஸ்டேஜ் வந்து அவங்க தராங்க, 50% வந்து வேஸ்டேஜ் வந்து நம்ம பண்ணணும். அப் டு 18% வரைக்கும் சொல்லியிருக்காங்க இந்த ஸ்கீம். இது போடுறதா இருந்தாலும் இதையும் நீங்கள் வந்து போட்டுக்கலாம். இப்போ வந்து ஜாயின் நவ் வந்து டிஜிகோல்டில் கொடுக்குறோம். அவங்களுடைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன், அவங்க என்ன பெனிஃபிட்ஸு அது எல்லாமே வந்து ஆல்ரெடி சொல்லியிருக்காங்க. இதில் மோஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பெனிஃபிட்ஸ் பார்க்கணுன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய எவ்வளோ கோல்டு வந்து நம்ம கட்டுறோமோ அதை வந்து கிராமாகவே வர வச்சு தராங்க. ₹100னால் அந்த ₹100க்கு என்ன அன்றைக்கி கோல்டோடைய கிராம் வந்து நமக்கும் அதை வந்து வர வச்சுக்கிட்டே வராங்க. ஃபஸ்ட்டு 75 டேஸ் நீங்கள் பே பண்ணுறீங்க அப்படின்னா 7% வந்து பெனிஃபிட்ஸ் தராங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களுக்கே கொடுத்துருக்குறாங்க. இப்போ 15,000 நீங்கள் கட்டுறீங்கன்னா ₹1050 வந்து நமக்கு வந்து இன்ஸ்டா வந்து போனஸ் மாதிரி வந்து அதுக்கேற்ற கிராம் வந்து நமக்கு அக்கௌண்ட்டில் வர வச்சுட்டே வருவாங்க. செகண்ட் 75 டேஸ் போகிறதா இருந்தால் 5% தராங்க. தேர்டு 75 டேஸ்க்கு பார்த்திங்கன்னா 3%. லாஸ்ட்டு 75 டேஸ்க்கு வந்து 1%. நீங்கள் கட்டுற மொத்த ஸ்கீமுக்குமே ஏதோ ஒரு பெனிஃபிட்ஸ் அவங்க தராங்க. லாஸ்ட்டாக நீங்கள் முடிகிற அப்போ கூட 1% வந்து பெனிஃபிட் தராங்க. நான் சொன்ன மாதிரி முதல்ல பிளானோட டெண்டர் பார்த்திங்கன்னா 300 டேஸ். ஆனால் வந்து வெயிட்டிங் பீரியட் வந்து ஒரு 30 டேஸ். அது வந்து நீங்கள் மொத்தமாக எடுத்து 330 டேஸாக நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். இந்த ஸ்கீமோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இது எல்லாமே ஓகேவான்னு ஒரு தடவை வந்து கேதர் பண்ணுங்கள். ஆல்ரெடி வந்து நான் போத்தி சொர்ணமஹால் டிஜிகோல்டு வந்து எப்படி ஓப்பன் பண்ணணும், அது இல்லாமல் வந்து அவங்க ஸ்கீமில் என்னென்னட்டு ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். இப்படி ஓகேனா ஐ அக்ரி சொல்லிட்டு ஜாயின் நவ் கொடுத்தீங்கன்னா இந்த பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். அது பேஜில் வந்து டீட்டெயில்ஸ், பேசிக் டீட்டெயில்ஸ் வந்து அட்ரஸ்ஸு, உங்களுடைய ஃபோன் நம்பர், மெயில் ஐடி இது எல்லாமே கேட்கும். இது எல்லாமே கொடுத்துட்டிங்க. கண்டிப்பாக நீங்கள் வந்து ப்ரூஃப் வந்து கொடுக்கணும். அவங்க என்னென்ன ப்ரூஃப் கேட்டுக்கிறாங்கன்னா டிரைவிங் லைசன்ஸ், பாஸ்போர்ட்டு, ஓட்டர் ஐடி, கவர்மெண்ட் இஷ்யூஸ் ஆஃப் கார்டு, ஆதார், அது மாதிரி எல்லாமே கேட்டிருக்கிறாங்க. உங்களால் எந்த ப்ரூஃப் இருக்குதோ அதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் பார்த்தீங்கன்னா கஸ்டமரோட இமேஜ் கண்டிப்பாக வேணும். ஃபோட்டோஸ் வேணுமா கஸ்டமருக்கு, அதையும் நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா சப்மிட் கொடுத்துட்டிங்கன்னா வந்து இங்கே வந்து பே நவ் இருக்கும். அது பே நவ் நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஸ்கீம் வந்து ஓப்பன் ஆகிடும். ஆல்ரெடி நான் ஓப்பன் பண்ணதுனால வந்து எனக்கு வந்து எல்லாமே நான் டிஸ்பிளே ஆகிடுச்சு. நான் வந்து உங்களுக்கு எப்படி ஓப்பன் பண்ணிட்ட பிறகு பேமெண்ட் பண்ணுறதுன்றதை காமிக்கிறேன். இப்போ பே நவ் ஆப்ஷன் கொடுத்திங்கன்னா இந்த மாதிரி வருது. என்னுடைய எவ்வளோ வந்து என்னுடைய நம்பர் வந்து கோட் கொடுத்துருக்குறாங்க. இன்ஸ்டால் ஐடி 5th டைம் வந்து நான் பேமெண்ட் பண்ண போகிறேன் அப்படின்ட்டு. என்னுடைய மெச்சூரிட்டி டேட் பார்த்திங்கன்னா 14th October 2020. இப்போ ₹100 நீங்கள் பே பண்ணுறீங்கன்னா 0.014 கிராம் வந்து நமக்கு வந்து அக்கௌண்ட்டில் வர வச்சுட்டு வருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடலாம். இதில் பே நம்ம கொடுத்தீங்கன்னா டைரெக்டாக வந்து அவங்க வந்து கூகுள் பே வந்து ஆப்ஷனை வந்து நம்ம எடுத்துக்கலாம். நமக்கு என்னவோ கார்டு ஆர் எனிதிங் அது எடுத்துக்கலாம். கார்டு வேணால் கார்டு, என்எஃப்டி டீட்டெயில்ஸு, ஜிபே அந்த மாதிரி எது வேணுமோ நீங்கள் வந்து அதில் வந்து பே பண்ணிக்கலாம். அது வந்து நம்மளோட விஷ் தான், நீங்கள் எது வேணால் பண்ணிக்கலாம். நான் ஜிபே தான் மோஸ்ட் ஆஃப் ஆல் பண்ணுவேன். அப்படியே வந்து பேக் போயிடுங்க. நான் இப்போ பண்ணலை, ஆல்ரெடி பண்ணதை வந்து தான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ வந்து ஆல்ரெடி நம்ம ட்ரான்சாக்ஷன் பண்ணியிருக்கிறோம், அதெல்லாம் பார்க்குறோம் அப்படின்னா இந்த சைடில் வந்து 3 டாட்ஸ் மாதிரி இருக்குது பாருங்கள். இதை உள்ள நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம ஸ்கீமோட டீட்டெயில்ஸ்க்கு எடுத்துகிட்டு போகும். நம்ம ஸ்கீமோட ஐடி, என்னென்ன அமௌண்ட் அதெல்லாம் கிடையாது. இப்போ மோஸ்ட் ஆஃப் ஆல் வந்து எவ்வளோ அமௌண்ட் நம்ம கட்டியிருக்கோம், அது எவ்வளோ பெனிஃபிட் பார்த்திங்கன்னா
0.312 கிராம்ஸ் வந்து நமக்கு வந்து ஆட் ஆகிருக்குது. பெனிஃபிட் பார்த்திங்கன்னா 0.022 கிராம்ஸ் வந்து நமக்கு வந்து ஆட் ஆகிருக்குது. ஓவரால் வந்து பெனிஃபிட்ஸ் பார்த்திங்கன்னா டோட்டல் அமௌண்ட் பார்த்திங்கன்னா 2200 கட்டியிருக்கணும். ஆவரேஜ் பார்த்திங்கன்னா 6586 வந்து ஆவரேஜ் வருது. இன்றைக்கி கரண்ட் ரேட் பார்த்திங்கன்னா 7080 இது வந்து நமக்கு வருது. இது வந்து நம்ம ஓவரால் வந்து எப்படி நம்ம கட்டணும் எவ்வளோ அப்படின்றதையும் நம்ம பார்த்துடலாம். இப்போ வந்து அவங்க டார்கெட்னு ஒன்று கொடுத்துருக்குறாங்க. இதில் வந்து டார்கெட் வந்து நம்ம செட் பண்ணுற மாதிரி இல்லை. அவங்க வந்து எவ்ரி 10,000 வந்து நீங்கள் ரீச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து டார்கெட் ஆச்சு அப்படி சொல்லிட்டு காமிக்கிறாங்க. இப்போ நீங்கள் பேமெண்ட் கட்டுறீங்க அப்படின்னு இப்போ இந்த 200 ருபீஸ் கட்டியிருக்கேன் அப்படின்னா அன்றைக்கி ரேட் 7045 ரேட் இருந்துச்சு. 0.028 பெனிஃபிட் பார்த்திங்கன்னா 0.002 கிராம்ஸ் வந்து பெனிஃபிட் ஆட் ஆகிருக்குது. இது மாதிரி தான் நம்ம இதை வந்து பார்த்துக்கலாம். எப்போ வந்து நம்ம வந்து கம்மியாக இருக்குதோ அந்த டைம்லலாம் நீங்கள் கட்டினீங்கன்னா உங்களுக்கு அதிக பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் இந்த ஸ்கீமில். ஓவரால் பார்த்திங்கன்னா இந்த ஸ்கீம் வந்து சென்னையில் இருக்குது. சென்னை பீப்புள்ஸ்க்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ன்ட்டு நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து அதர் சேவிங் ஸ்கீம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டிஜிகோல்டு சென்னை பக்கம் இல்லை. இந்த ஸ்கீம் இப்போ தான் சென்னையில் லான்ச் பண்ணியிருக்கிறனால இது ஒரு பெனிஃபிட்ஸு. அது இல்லாமல் நீங்கள் வந்து இந்த ஷாப்ஸில் வந்து வேறு எதனா ஸ்கீம் போட்டிருக்கிறீங்க இவங்கக்கிட்ட அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த ஸ்கீமையும் வந்து மர்ஜ் பண்ணி நீங்கள் சேர்த்து இதோடு சேர்த்து வாங்கலாம். அந்த ஸ்கீமுக்கு என்ன பெனிஃபிட்டோ அது இந்த ஸ்கீமுக்கு வந்து கிராம்ஸ் மட்டும் வர வச்சுட்டு வருவாங்க. நம்ம வந்து இந்த கிராம் ஆட் பண்ணி என்ன வச்சுருக்குது நம்ம தான் பே பண்ணி வாங்குற மாதிரி இருக்கும். மோஸ்ட் ஆஃப் ஆல் வந்து கோல்டு காயின் கோல்டு ஜுவல்லரி எது வேணால் எடுத்துக்கலாம். கோல்டு காயின் எடுக்கிறதா இருந்தால் 0.5 கிராம்ஸ் to 8 கிராம்ஸ் வரைக்கும் 2% வந்து வேஸ்டேஜ் வந்து நமக்கு தராங்க. அபோவ் 8% எடுக்கிறதா இருந்தால் 1% வந்து வேஸ்டேஜ் வந்து நம்ம பேர் பண்ணுற மாதிரி இருக்கும். 24 கேரட் வந்து கோல்டு காயின் எடுக்கிறீங்க அப்படின்னா 1 கிராமுக்கு வந்து 4% வேஸ்டேஜ் தராங்க போத்தீஸில். நீங்கள் வந்து கோல்டு காயினை கோல்டு ஜுவல்லரியாக ஃபஸ்ட்டே டிசைட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி ஸ்கீம் போடுங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஏன்னா வந்து கோல்டு காயின் எடுக்கிறவங்களுக்கு வேஸ்டேஜ் கொஞ்சம் கம்மி. அவங்க கொடுக்குற பெனிஃபிட்ஸ்லேயே வந்து நமக்கு வந்து கோல்டு காயின் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஜுவல்லரியாக எடுத்துக்கினா ஒரு மினிமம் ஒரு 12% 15% போகிறதா இருந்தாலும் அது வேஸ்ட்டாக நம்ம கையிலேருந்து கொடுக்குற மாதிரி வருது. நீங்கள் டிசைட் பண்ணி கோல்டு காயின் ஆர் வந்து கோல்டு ஜுவல்லரி அப்படின்னு வந்து டிசைட் பண்ணிக்கோங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நான் கோல்டு காயின் தான் ப்ரிஃபர் பண்ண போகிறேன். நீங்கள் வந்து இதிலே கூட டெய்லி வந்து கோல்டு ரேட் வந்து செக் பண்ணிக்கலாம். இன்றைக்கி ரேட் பார்த்திங்கன்னா 7080 இருக்குது. சில்வர் ரேட் பார்த்திங்கன்னா 98 இருக்குது. அது இல்லாமல் நம்மளோட கம்யூனிட்டி போஸ்ட்டில் வந்து டெய்லி வந்து கோல்டு ரேட் பற்றி அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கிறோம். உங்களுக்கு வந்து இன்றைக்கி எவ்வளோ கோல்டு ரேட் அப்படி பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம கம்யூனிட்டி போஸ்ட்டில் வந்து நீங்கள் செக் பண்ணிங்கன்னா இன்றைக்கி கோல்டு ரேட் இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் போட்டிருப்பேன். ஒரு சவரன் எவ்வளோன்னு சொல்லிட்டு அதில் நம்ம போட்டிருப்போம். அதை செக் பண்ணிட்டு கூட நீங்கள் கட்டலாம். அது இல்லாமல் வந்து நீங்களே ஒரு ஹேபிட் வச்சுக்கலாம். இது வந்து நான் வீக்லி கட்ட போகிறேன், மந்த்லி கட்ட போகிறேன், இல்லைன்னா 2 வீக்ஸ் அந்த மாதிரி சொல்லிட்டு நீங்கள் வந்து டிசைட் பண்ணி உங்கள்கிட்ட கிடைக்கிற காசெல்லாம் ஜிபே மூலியமாக கூட நீங்கள் கட்டலாம். ஓவரால் பார்த்தீங்கன்னா நம்ம செலவை வந்து கம்மி பண்ணிவிட்டு இந்த வீக்லி வந்து நான் செலவை கம்மி பண்ணி ஒரு 100 ருபீஸ் வந்து நான் போட போகிறேன் அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் போடுங்க. சின்ன சின்னதாக சேர்க்குற தொகை தான் வந்து நாளைக்கு பெரிய தொகையாக வரும். ஓவரால் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் கண்டிப்பாக ஒரு 1 கிராம் ஆச்சு வாங்கணும் அப்படின்னு நினச்சி நீங்கள் வந்து அச்சீவ் பண்ணுங்கள். கண்டிப்பாக 1 கிராம் வாங்கணும்னு நினைக்கிற 2 கிராம் வாங்கலாம். ஏன்னா வந்து எல்லாருமே அப்படி தான் வந்து டார்கெட்டே இல்லாமல் நம்ம வந்து ஒரு லைஃப் போயிட்டே இருக்கோம். நீங்கள் இந்த மாதிரி ஒரு சின்ன டார்கெட் மாதிரி வச்சு நீங்கள் வந்து இந்த மாதிரி ஆப்லாம் வச்சுருந்தீங்கன்னா அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே வேறு எதனா ஆப்லாம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு, ஏன்னா வந்து எக்ஸ்பென்சஸ் பண்ணுற ஆப்லாம் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா உங்கள் ஃபோனில் அதெல்லாம் டெலிட் பண்ணிவிட்டு சேவிங்ஸ் ஆப்ஸ் மாதிரி நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா அது ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். இப்போ என்னோடய டிஜிகோல்டு ஆப் வந்து நீங்கள் பார்த்துட்டீங்க. இது மாதிரி தான் நம்ம சேவிங்ஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. நமக்கு வந்து இதில் பின் நம்பரும் நம்ம செட் பண்ணிக்கலாம். ஆனால் டார்கெட் செட் பண்ணுற மாதிரி வரலை. இதில் பின் நம்பர் செட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து நாமினி யார் கொடுக்க போகிறோம், அட்ரஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே, ஓவரால் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துடுது. நீங்களும் வந்து போடணும்னு நினச்சிங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. நான் இப்போ வரைக்கும் இதுதான் போட்டுக்கிறேன். வேறு எதனா டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கேளுங்க, நான் கமெண்ட் பண்ணுறேன். ஆல்ரெடி வந்து டிஜிகோல்டை பற்றி ஒரு பெரிய கம்பாரிசேஷன் ஒன்று போட்டிருப்பேன், தங்கமயில் விசஸ் போத்தி சொர்ண மஹால் சொல்லிட்டு. ஏன்னா நான் தங்கமயிலையும் யூஸ் பண்ணிகிட்ருக்கிறேன், போத்தி சொர்ண மஹாலும் யூஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். ஏன்னா வந்து ரெண்டுத்துக்குடைய பிட்வீன் வந்து என்ன வந்து பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நானே பார்த்துருக்குறேன். உங்களுக்கு அதை பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா வந்து எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன். வேறு எதனா டவுட் வச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் கேளுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் friends. Bye.